Hello friends, welcome to T Square Achiever. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷோ தட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. tan inverse of I into x minus a by x plus a equal to I by 2 log x plus x by 2. இதில் நம்ம LHS வச்சு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பொழுது போல் நம்ம let tan LHS எடுத்துக்கிறோம். ஓகேவா, LHS எடுத்துக்கிறோம். tan I into x minus a by x plus a அப்படின்னு இருக்கிறத நம்ம u plus iv-ன்னு எடுத்துக்கிறோம் இங்கே. ஓகேவா, u plus iv நம்ம வச்சுக்கிறோம். சும்மா எப்பொழுது x plus i1 எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே u plus iv-ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த tan இன்வர்ஸை வந்து இந்த சைட் கொண்டு வரப்போ இந்த LHS அப்படியே இருக்கும். by x plus a equal to tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வரப்போ tan u plus iv-ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நமக்கு tan u plus iv equal to I into x minus a by x plus a ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போது இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, எதுக்குன்னா நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். tan u minus iv equal to minus I into x minus a by x plus a. ஓகேவா, இது மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு tan வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதையும் போடுறோம். tan u ப்ளஸ் ஐவி, இது ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு ஃபார்முலா தான். tan ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐவி ஈக்குவல் டு என்ன, tan u ப்ளஸ் ஐவி ப்ளஸ் tan u மைனஸ் ஐவினா tan u ப்ளஸ் ஐவி ப்ளஸ் tan u மைனஸ் ஐவி whole divided by 1 minus tan u plus ib into tan u minus ib. கரெக்டா? இப்போது LHSல என்ன ஆகும், tan u plus ib plus u minus ibன்னு ஆகிடுமா? இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா tan u plus ibக்கு பதிலாக ஒன்று ஈக்குவல்ட்டில் ஒன்று நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, I into x minus a by x plus a, அதையும் இந்த tan u minus ibக்கு இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I into x minus a by x plus a plus I into x minus a by x plus a. இங்கே நமக்கு இது மைனஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே நமக்கு மைனஸ் வரும். மைனஸ் போட்டு இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. மைனஸ் ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது, 1 minus I into x minus a by x plus a. இங்கே ஒரு மைனஸ், ஏன்னா இது ரெண்டுமே மல்டிபிள் இருக்குது. I into x minus a by x plus a. கரெக்டா? ஓகே, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்குது, ஐயை உள்ள மல்டிபிள் பண்ணால் ix மைனஸ் ஐஏ, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் ஐஒய், இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆனால் ப்ளஸ் ஐஏன்னு வரும். ஹோல் டிவைடட் பை, இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால ஹோல் டிவைடட் பைன்னு போட்டுடலாம். டினாமினேட்டர் நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர் செக் பண்ணிங்களேன். இதுவும் ஆப்போசிட் சைனில் இருக்குது, இதுவும் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ டினாமினேட்டர் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணாதீங்க. இது வேல்யூ நமக்கு 0. இது ரெண்டும், இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 2uவோட வேல்யூ iv கேன்சல் ஆகிடும். வெறும் tan 2u மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, tan 2u ஈக்குவல் டு 0. அப்போ u ஈக்குவல் டு நமக்கு 0. ரியல் வேல்யூ என்னது, ரியல் பார்ட் வந்து 0. இப்போ இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து யூவோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு, 0ன்னு தெரிஞ்சிச்சு. இதை கொண்டு போய் ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக 0 போட்டுருணும். ஓகேவா, tan இன்வர்ஸ் ஆஃப் ஐ இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு யூக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஐவி. இப்போ நமக்கு என்ன தெரியும், tan இன்வர்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஐவின்னு தெரியும். இப்போ இது ரெண்டுமே இமேஜினரி டேர்ம் நமக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இந்த tan இன்வர்ஸை இந்த சைட் கொண்டு போயிடலாம். I into x minus a by
எக்ஸ் ப்ளஸ் ஏ tan ஐவின்னு நம்ம கிடைக்கும். இன்வர்ஸ் இந்த பக்கம் வரப்போ tan ஐவின்னு கிடைக்கும். கரெக்டா? tan ஐவியை நம்ம எப்படி எழுதலாம்? ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனில் ஐ tan ஹச்வின்னு எழுதலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐயும் இதோட எழுதிருங்க. ஆர்ஹெச்எஸ்ஸையும் எல்ஹெச்எஸ்ஸையும் எழுதிக்கிறேன். இந்த ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? tan hv ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வருமா? tan hvக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் நம்ம ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா. என்னது? tan hv ஈக்குவல் டு இ பவர் வி மைனஸ் இ பவர் மைனஸ் வி பை இ பவர் வி ப்ளஸ் இ பவர் மைனஸ் வி. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் தானே நம்ம பார்த்தோம். tan hv ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த tan hvக்கு பதிலாக இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இ பவர் வி மைனஸ் இ பவர் மைனஸ் வி பை இ பவர் வி ப்ளஸ் இ பவர் மைனஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காம்போனென்ட்டோ அண்டு டிவைடென்ட்டோ டிவைடென்ட்டோ பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசு இல்லை. நியூமரேட்டரை டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை போய் மேலே ப்ளஸ் பண்ணுறது. நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து டினாமினேட்டரில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் ஆஃப் இ பவர் நியூமரேட்டரில் வி மைனஸ் இ பவர் மைனஸ் வி ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இங்கே மைனஸ் வி கேன்சல் ஆகி 2EV கிடச்சிடும். டிவைடட் பையில் இது உள்ளே போனால் மைனஸ், இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 2e பவர் மைனஸ் வின்னு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கும்? ஏ வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே எக்ஸு கேன்சல் ஆகிடும். மேலே 2x இருக்கும். டினாமினேட்டரில் 2a இருக்கும். 2 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 2 எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு இ பவர் வி பை இ பவர் மைனஸ் வின்னு இருக்கும். பையில் இருக்கக்கூடிய இ பவர் மைனஸ் வி நியூமரேட்டருக்கு போணுச்சுன்னா, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இ பவர் மைனஸ் வி நியூமரேட்டருக்கு போச்சுன்னா நமக்கு இ பவர் வி இன்ட்டு இ பவர் வின்னு கிடைக்குமா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை 2 இ பவர் 2வின்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா லாக் அப்ளை பண்ண போகிறோம். லாக் ஆன் போத் சைடும் லாக் அப்ளை பண்ண போகிறோம். லாக் அப்ளை பண்ணால் என்ன வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு இங்கே நமக்கு 2வின்னு கிடச்சிரும். லாக் அப்ளை பண்ணுறப்போ கேன்சல் ஆகிடும். பவரில் இருக்கிறது கீழே வந்துடும். 2வின்னு கிடச்சிருமா? இப்போது நமக்கு வி மட்டும்தான் தேவை. ஸோ வியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2வை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டோமா? ஓகே. எக்ஸ் பை ஏ. இப்போ நமக்கு வியூ தெரிஞ்சிருச்சு. யூவும் கண்டுபிடிச்சோம். யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 0ன்னு வந்துருச்சு. இது ரெண்டுக்கும் கொண்டு போய் ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸில் tan இன்வர்ஸ் ஆஃப் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. யூ தான் நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை விட்டுருங்க. வி என்ன? ஐ இங்கே அப்படியே இருக்குது. ஓகேவா? ஐ அப்படியே இருக்கும். வியோட வேல்யூ 1/2 log ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஓகேவா? இது ஐ உள்ள மல்டிப்ளானா i/2 log ஆஃப் எக்ஸ் பை ஏ. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். LHS ஈக்குவல் டு RHS. கரெக்டாக ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஹென்ஸ் ப்ரூஃப்ட். இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம சம் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.